வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அஞ்சல் அலுவலகத்தோட ஒரு அருமையான திட்டத்த பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா, பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். பிபிஎஃப்ம்பாங்க. இந்த ஸ்கீம்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா, நீங்க 18,00,000 வரைக்கும் வட்டி பெறலாம். வாங்க இந்த வீடியோல இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? வட்டி எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இதனால பயன்கள் என்ன? இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடகலையுடைய சரித்திரமடை. ஃபர்ஸ்ட்டு வாங்க. இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். அப்படின்னா 18 வயதுக்கு உட்பட்ட மைனர் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அப்படிலாம் இல்லை. அவங்களும் எலிஜிபிள் தான். மைனர் சார்பாக பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்ட சார்பாகவும் பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, ஒருவர் ஒரு கணக்கு மட்டுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாங்க பிபிஎஸ் ஸ்கீமுக்கு முதலீடு டெபாசிட் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு குறைஞ்சபட்ச முதலீடு ரூ. 500. வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 500 முதலீடு பண்ணணும். அதிகபட்ச முதலீடு 1,50,000 வருடத்துக்கு. இதான் இந்த ஸ்கீமுக்கு லிமிட்டு. இப்போ நீங்கள் சிங்கிளாக உங்கள் பேரில் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுவே மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்லது மைனர் சார்பாக பாதுகாவலராக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இந்த 2 அக்கௌண்ட் சேர்த்து வருடத்துக்கு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1,50,000 தான் இருக்கணும். நீங்கள் வருடத்துக்கு எத்தனை முறைனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட்டு 1,50,000 இருக்கணும். குறைஞ்சபட்சம் லிமிட்டு 500 இருக்கணும். நெக்ஸ்ட் வாங்க பிபிஎஸ் ஸ்கீமுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க பார்க்காங்க. இந்த ஸ்கீமுக்கு இப்போ 7.1% வட்டி தராங்க. இந்த வட்டி நிதி அமைச்சகத்தால் இந்த காலாண்டு, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும். இப்போ 7.1% வட்டி தராங்க. இந்த வட்டி எப்படி கணக்கெடுத்துவாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 5ஆவது நாள்லேருந்து மாதம் கடைசி நாளில் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு குறைஞ்சபட்ச அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி தருவாங்க. இந்த வட்டி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வர வரைக்கும் போவாங்கன்னா, ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவிலும் உங்கள் வட்டி உங்கள் கணக்கு வர வைக்கப்படும் சொல்லிடுறாங்க. அடுத்து வாங்க பிபிஎஸ் ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 36,000 இருக்கும். டைமிங் பீரியட் இந்த ஸ்கீமுக்கு மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா 15 வருஷம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ 7.1% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதே வச்சுக்கலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 5,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 4,36,370 கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 5,40,000 இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வட்டி மட்டும் 4,36,370 கிடைக்கும். உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ 15 வருஷம் கழிச்சு 9,76,370 கிடைக்கும் உங்களுக்கு வட்டி. அடுத்து வாங்க நீங்கள் மாதம் 4,000 இன்வெஸ்ட் பண்ணால் வருஷம் 48,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி நீங்கள் 48,000 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1% வச்சுட்டா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 7,20,000 இருக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 5,81,827 கிடைக்கும். 7,20,000 இன்வெஸ்ட் பண்ணி வட்டி மட்டும் உங்களுக்கு 5,81,827 கிடைக்கும். டோட்டலாக மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்குன்னா 13,07,1,127 கிடைக்கும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. அப்படி நீங்கள் வருஷத்துக்கு 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குன்னா நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 22,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வட்டி 7.1% வச்சுக்கிட்டா டோட்டலாக உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 18,18,250 கிடைக்கும். அதாவது நீங்கள் 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 22,50,000 இருக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் 18,12,250 கிடைக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குன்னா 40,68,250 கிடைக்கும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட ஒரு சில பயன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு லோன் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா
2025 டூ 2026ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2020 டூ 2029 தான் நீங்க வந்து லோன் வாங்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 வருஷம். இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்போ லோன் வாங்க முடியும்னா, நீங்க ஜாயின் பண்ணதுலேருந்து 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் லோன் வாங்க முடியும். இப்போ வந்து நீங்க வந்து 2025 டூ 26ல ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க 2028லேருந்து 2031 வரைக்கும் தான் லோன் வாங்க முடியும். அதுக்கு மேல வந்து நீங்க லோன் வாங்க முடியாது. உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா, அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து நீங்க 2025 டூ 26ல வந்து லோன் வாங்குனீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல 2024ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, அதில 25% தான் வந்து உங்களுக்கு லோன் தருவாங்க. அதேமாரி தான் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் லோன் தருவாங்க. திரும்ப 2வது கடன் வாங்கணும்னா, நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் இயர்ல தான் வாங்க முடியும். அதுவும் வந்து நீங்க வாங்குன கடன் வந்து திரும்ப செலுத்தினா மட்டும் தான் திரும்ப வந்து 2வது டைம் வந்து கடன் தருவாங்க. அடுத்து நீங்க வாங்கிய கடனுக்கு எவ்வளோ வட்டினா, நீங்க வாங்கிய கடன வந்து 18 மாசத்துக்குள்ள, அதாவது 1 1/2 வருஷத்துக்குள்ள திரும்ப செலுத்தினா, அதுக்கு வந்து 1% வட்டி தான். அதுவே நீங்க வாங்கிய கடன 18 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 1 1/2 வருஷத்துக்கு மேல கட்டுனா, அதுக்கு வந்து வட்டி எவ்வளோனா 6% வட்டி போடுறாங்க. அது 1 1/2 வருஷத்துக்குள்ள செலுத்தினா வந்து 1% வட்டியும், 1 1/2 வருஷத்துக்கு மேல செலுத்தினா வந்து அதுக்கு 6% வட்டியும் போடுறாங்க. அடுத்து இந்த ஸ்கீமோட மேலும் ஒரு சில நன்மைகள் என்னன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து வரிச்சலுகை இருக்குது. வருமான வரி சட்டப்பிரிவு 80 பிரிவின் கீழ் வந்து நீங்க வைப்பு தொகைக்கு வந்து உங்களுக்கு வந்து வரிச்சலுகை உள்ளது. அது மட்டும் இல்லாம, உங்க வட்டிக்கு வந்து வரி கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமோட பயன்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைஞ்சபட்ச முதலீடு எவ்வளோனா, வருடத்துக்கு ரூ. 500 அப்படி நீங்க வருடத்துக்கு ரூ. 500 கட்டலாம், உங்க கணக்கு வந்து முடக்கப்படும். அப்படி முடக்கப்பட்ட கணக்குக்கு வந்து லோன் பெற ஃபெசிலிட்டி, அப்புறம் வித்ட்ராவல் பண்ற ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. இதே மாரி முடக்கப்பட்ட அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து புதுப்பிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்குள்ள வந்து சந்தா தொகை வந்து ரூ. 500 கட்டி, பிளஸ் அதுக்கான ஃபைன் வந்து ரூ. 50 கட்டி நீங்க வந்து அக்கவுண்ட்ட புதுப்பிச்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் எப்படின்னா 15 வருஷம். உங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்குள்ளேயே அமௌண்ட் வேணும். முன்கூட்டியே எடுக்கணும்னு நெனச்சா எடுத்துக்கலாம். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுலருந்து 6 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து 2025 டூ 2026 அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, நீங்க வந்து 2031ல தான் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அதுவரைக்கும் நீங்க வந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. இப்போ வந்து நீங்க வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து அமௌண்ட் வந்து முன்கூட்டியே எடுக்கிறீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம்னா, உங்க அக்கவுண்ட்ல 3வது வருஷம் இறுதியில, இல்ல 4வது வருஷம் இறுதியில உங்க அக்கவுண்ட்ல குறைந்தபட்ச இருப்பு தொகையில பாதி அமௌண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க பிபிஎஸ் ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன். அதாவது அக்கவுண்ட் வந்து முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாங்க. நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கும் ஒரு சில காரணம்லாம் இருக்குது. இந்த காரணத்துக்கு மட்டும் தான் வந்து அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். அது என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கணக்கு வைத்திருப்பவரின் மனைவி அல்லது சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய் ஏற்படும்போது நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கணக்கு வைத்திருப்பவரின் குழந்தைகள் அல்லது அவரை சார்ந்திருக்கும் குழந்தைகளின் உயர்கல்வியின் போது வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து நீங்க வந்து என்ஆர்ஐயா மாறுனீங்க. கணக்கு வைத்திருப்பவர் வந்து வசிப்பிட நிலை. இப்போ வந்து இந்தியாவுல இருந்து வேற கண்ட்ரிக்கு போய் அங்க வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ். இந்த மேலே சொன்ன இந்த 3 காரணத்துக்கு வந்து நீங்க அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் வந்து முன்கூட்டியே நீங்க முடிக்கலாம். அதுக்கு வந்து 1% வட்டி வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து கழிவுன்னு சொல்லிக்கிறாங்க. அக்கவுண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு போய் அதுக்குன்னு ஒரு சில ஃபார்ம்லாம் இருக்கும். அது ஃபில் பண்ணி குடுத்து நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட், அதாவது முதிர்வு காலம்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 வருஷம். 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் தருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க படிக்கலாம். 15 வருஷம் கழிச்சு ஒரு சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு போய் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வேணுனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வைப்பு தொகைய அப்படியே கணக்குல வச்சிருந்து அதுக்கு வந்து நீங்க வட்டி மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலும் நீங்க வந்து 5 வருஷம் வந்து இந்த கணக்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிலாம் இந்த ஸ்கீமுக்கு இருக்கு. அடுத்து வாங்க கணக்கு வைத்திருப்பவர் வந்து இறந்துட்டா என்ன நடக்கும்னு போலாங்க. கணக்கு வைப்பு இருந்துட்டா வந்து அந்த அக்கவுண்ட் வந்து முடக்கப்படும். மூடப்பட்டு வந்து அவருடைய அமௌண்ட் வந்து நாமினிக்கு வந்து போய் சேரும். வட்டி எவ்வளோ தருவாங்கன்னா, இப்ப இந்த மாசம் இருக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் வட்டி தருவோம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகேஷனோட அடையாள அட்டை,
ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்ளிகனோட புகைப்படம் இந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் அலுவலகம் கோரும் ஒரு சில ஆவணங்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். அடுத்து வாங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் போய் கேட்டாவே A to Z எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.